வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு ப்ரொஃபசர் சென்குப்தா அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் சின்ன வெப் சீரிஸ் தான், அதனால ஒரே வீடியோல நம்ம முடிச்சிடலாம். முதல்ல இதோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ப்ரொஃபசர் சென்குப்தா அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. ஒரு பொண்ணு மேல சபலப்படுறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. இதுக்கு நடுவுல என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதே மாதிரி இவரோட பாஸ்ட்ல இருக்க ரகசியம் என்ன, இதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. தீபன் சென்குப்தா அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் காரை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப காரை எடுக்கலாம்னு நினைக்கும் போதுதான் கான்ஸ்டபிள் எதிர வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஜீப்ல தான் இந்த கான்ஸ்டபிள் வந்திருப்பாரு. இந்த ப்ரொஃபசர் ஏற்கனவே தெரியும் போல. ப்ரொஃபசர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. ரொம்ப லாங் டிராவல் பண்ணி வந்தேன், திடீர்னு வண்டி மக்கர் பண்ணிருச்சு, இப்பதான் சரி பண்ணி முடிச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பிளாஸ்க்ல டீலாம் வச்சிருக்காரு போல. டீ குடிக்கிறீங்களான்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளை பார்த்து கேட்கிறாரு. இல்ல டியூட்டி பண்ணணும், இப்ப முடியாதுன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா கிளம்புங்க ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. சரின்ற மாதிரி ப்ரொஃபசர் இருக்கார்ல, இவரோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் இவரோட கார் டிக்கில எதையோ மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. இங்கதான் ப்ரொஃபசர் சென்குப்தான வெப் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இவர் பேரு தீபன் சென்குப்தான்னு சொல்லியிருப்பேன். இந்த தீபன் கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில காரை நிறுத்திடுறாரு. கார் டிக்கிய ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க ஒரு யங்ஸ்டரை இவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப அவன் மூஞ்ச தட்டி எழுப்பி விடுறாரு. இங்கதான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இந்த சீரிஸ்ல பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, மகேஷ்ன்ற ஒரு பையனை பாக்குறாரு. இந்த மகேஷ் இவர்கிட்ட படிச்சவனா இருப்பான். மகேஷ்க்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்றான். அப்படியா, நல்ல விஷயம்ன்ற மாதிரி இவர் விஷயத்தை சொல்றாரு. உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறேன்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இன்னைக்கு நான் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன், அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கிஃப்ட் தரணும்னா தாங்கன்ற மாதிரி சொல்றான். பார்ட்டிலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. எனக்காக அந்த பார்ட்டிக்கு வாங்கன்ற மாதிரிலாம் மகேஷ் கேட்கிறான். சரிப்பா இவ்வளவு சொல்றல்ல, வரன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த மகேஷுக்கும் இந்த தீபனுக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்ப தீபன் கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாரு. தீபனுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. தீபன் எனக்கு பாத்ரூம் வருது, என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கால்ல கட்டி இருக்க கட்டை கழட்டிடுறாரு. சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவனை இங்க இருந்து தள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பர்த்டே பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவர் பாட்டுக்கு கிஃப்ட் தந்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ப்ரொஃபசர் நீங்க அப்படிலாம் போக கூடாது, வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இருங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுறான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரு ஸ்வேதா அப்படின்றது. ஸ்வேதாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் என்னோட ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவங்களுமே பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவரும் பதிலுக்கு நார்மலா அவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா இந்த ப்ரொஃபசருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே சபலம் வந்துருது போல. அந்த பொண்ணையே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. மேற்கொண்டு அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறதுக்கு தள்ளி போறாங்க. அப்பயும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவன் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனான் பாத்தீங்களா, ஒரு கல் எடுத்து சட்டுன்னு இந்த ப்ரொஃபசர் மண்டிலேயே அடிச்சிடறான். இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ப்ரொஃபசர் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்ல அவனை ஃபாலோ பண்றாரு. அவன் கஷ்டப்பட்டு ஓடி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். இவர் ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேற்கொண்டு அவன் ஓட பாக்குறான். ஆனா தடுக்கி கீழே விழுந்துடுறான். அச்சோ ப்ரொஃபசர் வராரு அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கான். என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்கல்ல, இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு போன் வருதுன்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பயும் இவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. அது அந்த பொண்ணுமே கவனிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கவனிச்சதுக்கு அப்புறம் மட்டும் நார்மலா பாக்குற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு லைட்டா டவுட் வந்துருது. பிரசன்ட்ல இந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய கல்ல தூக்குறாரு. வேணாம் வேணான்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அவன் மேலேயே போட்டு கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப இவரோட கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிளம்பும் போது கூட இவன் மேல ஏத்திட்டு தான் கிளம்புறாரு. இப்ப கார் முழுக்க ரத்த கரையா இருக்குல்ல, வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிக்கு கொண்டு வந்து இவர் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இவனை சாவடிச்சாருன்னு கிளியரா தெரியல. இப்ப ரொம்ப லேட் நைட்டு தான் இவரோட வீட்டுக்கிட்ட வராரு. கதவை திறக்கலான்னு போகும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்து சட்டுன்னு இவர் பயந்துருவாரு. அவ பக்கத்து வீட்டு பொண்ணாதான் இருப்பா. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோசி அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, எங்கன்ற மாதிரி கேட்கிறா. வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி இவருமே சாக்லேட் எடுத்து தராரு. அப்ப கையில ரத்தக்கரை இருக்கிறத இந்த பொண்ணு கவனிக்கிறா. என்ன ரத்தக்கரை இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறா. இது ரத்தம் இல்லம்மா, சாஸ் சாப்பிட்டேன், அது தெரியாம பற்றுக்குமா இருக்கும், நம்ம காலையில பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு
பாக்குறதுக்காக தான் வெளியே வந்திருப்பா, அப்படிதான் இவரை கவனிச்சிருக்கா போல. இப்ப இவருமே நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே குளிச்சிட்டு இருக்காரு. இப்ப குளிச்சு முடிச்சவரு துண்டை மறந்துட்டேன், துண்டை எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபுமே துண்டை எடுத்துட்டு வந்து தராங்க. இவருமே சட்டுன்னு ஒய்ஃபோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃப் யார் தெரியுமா, நமக்கு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க கூட பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போதும் சாப்பாடு ரெடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. எப்படி அந்த மகேஷோட ஜோடியா இருந்தவங்க இவரோட ஜோடியா மாறினாங்கன்னு தெரியல. இப்ப ரெண்டு பேருமே சோஃபால உட்காந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அவங்களோட கையெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா பேக்குக்கு வருது. அப்பதான் இந்த இடத்துல ஸ்வேதா இல்ல, ஸ்வேதாவோட கை மட்டும் தான் இருக்கு. இவர் கற்பனை பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபசர் சின்ன பையனா இருக்கும் போது ஃபுட்பால் எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த ஃபுட்பால்ல ஒரு பையன் கூட பிரச்சனை ஆயிருது. அந்த பையனை வேணும்ட்டு இவர் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த பையன் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறான். அந்த பையனோட பாலை வச்சுதான் இவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாண்டது போதும், நான் கிளம்ப போறேன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ கிளம்புறதுனா கிளம்பு, பாலை தந்துட்டு போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இவருமே ஒரு கல்லை வச்சு அவன் மண்டிலேயே அடிச்சிடுறாரு. அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, தீபனோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்ட தீபன் அம்மா இருக்காங்கல்ல, அப்படியாடா பண்ண, சாரி கேளு சாரி கேளுன்ற மாதிரி அடிக்கிறாங்க. இவன் அடி வாங்குறான். ஆனா சாரின்ற வார்த்தை மட்டும் இவன் வாயில இருந்து வர மாட்டேங்குது. இவன் அம்மா கையால பயங்கரமா அடி வாங்கினான் பாத்தீங்களா, முதுகுல காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். துளசின்னு ஒருத்தங்க தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த துளசியை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டு அக்காவா இருப்பாங்க. இவன் கண்ணாடி வச்சிருக்கான். அந்த கண்ணாடி மூலியமா துளசியை கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்கான். அவங்க வெகுளியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் தப்பான கண்ணோட்டத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி அடிச்சிருக்க கூடாதுக்கா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து சொல்றாங்க. நீ எதுக்குடா அவன் கிட்ட சண்டை போட்டேன்ற மாதிரி இவனை பார்த்தும் கேக்குறாங்க. அவன் பாலை தரமாட்டேன்னு சொன்னான், அதனால தான் சண்டை போட்டேன்னு சொல்றான். அவன் பால் தானே, அவன் எப்படி தருவான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. யார் பாலா இருந்தா என்ன, எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் அதை எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இதுக்காக தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் இந்த அக்கா இவன் கிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிரவீன் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்காவோட சொந்தக்காரரா இருப்பாரு. கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ற மாதிரி பிளான்லாம் இருக்கும். இவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. இத பாக்குற இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த பிரவீன் பைக்ல தானே வந்தாரு, ஒரு கல்லை வச்சு அந்த பைக்கை போட்டு ஸ்கிராட்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ப்ரொஃபசர் கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் பேசினார்ல, அவர் திரும்பி இந்த பக்கமா வரும்போது பாடி இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் புதுசா தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. என்ன இப்படி சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ரவுண்ட்ஸுக்காக இந்த இடத்துல வந்தீங்கல்ல, ஏதாவது பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் பொதுவா குடிகாரங்க தான் இந்த இடத்துல மொத்தமா நின்னு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கூட யாரையும் நாங்க பார்க்கல, நாங்க போயிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசரை மட்டும் தான் பார்த்தோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ரொஃபசரா, அது யாருன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கான்ஸ்டபிளும் ப்ரொஃபசர் தீபனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் சாதாரணமா இந்த விஷயத்தை கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப ப்ரொஃபசர் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தெரிஞ்சவங்க கதவை தட்டுறாங்க. ரோசின்னு ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணோட அம்மா தான் கதவை தட்டி இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும்னு கேக்குறாங்க. போய் எடுத்துக்கோன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அவங்க போகும்போது தான் இவருக்கு ஒரு டவுட் வருது. அச்சோ, கையை நம்ம வெளியில வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்க பார்க்காம வேற பக்கம் போயிருப்பாங்க. இவர் சட்டுன்னு துணியை போட்டு அந்த கையை மறைச்சிடுறாரு. அவங்களும் எடுத்துக்கிட்ட பொருளுக்காக நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நமக்கு ஸ்வேதாவை காட்டுறாங்க. அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஸ்வேதாவை பிக்கப் பண்றதுக்காக பாய் ஃப்ரெண்டு வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. இல்லம்மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களுமே பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. தீபன் தான் கார்ல இவங்களை ஃபாலோ பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட வந்துடுறாங்க. ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு தள்ளி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்த தீபன் இருக்காருல, காரை விட்டு இறங்கி இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத இந்த பொண்ணு கவனிச்சிடுறாங்க. இந்த ப்ரொஃபசர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி பாக்குறாங்க. இவர் வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்களோட ஆபீஸ்ல பாய் ஃப்ரெண்டு டிராப் பண்றாரு. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு தீபனுக்கு தெரிஞ்சிருச்சுல, குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் மறுநாள் நைட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாரு. அப்பதான் ஒரு கல்லு கிடைக்குது. இந்த கல்லை வச்சு அடிச்சு சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் வண்டியை வச்சு ஏத்திருக்கான் போல. யார் இதை பண்ணதுன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டு இன்னும் பிக்கப் பண்றதுக்கு வரல போல. இதே ஆபீஸ்ல தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பையன் வேலை பார்க்கறான். நான் வேணா டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்றான். இவங்க போறதுக்கு கொஞ்சம்
யோசிக்கிறாங்க. சரி நீயே டிராப் பண்ணு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச பையன் கூட இவங்க கிளம்புறாங்க. வீட்டுக்கு பக்கத்துலயே இறங்கிடுறாங்க போல. வீடு வரைக்கும் நடந்து போலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். மேற்கொண்டு இவங்க நடக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஒரு டேர்னிங்ல போனவங்க ஒரு பொருளை வச்சு வேகமா அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் அடிக்காது அடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் தான் இவங்களுக்கு பின்னாடி நடந்து வந்திருக்காரு போல. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாரி சர்ப்ரைஸா வந்து பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. சாரி அவசரப்பட்டு அடிக்க வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு பயந்தன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. ரெகுலரா ஒருத்தன் என்ன ஸ்டாக் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டாக்கிங்கா யார் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. ப்ரொஃபசர் ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஆனா எதுக்காக ப்ரொஃபசரை பத்தி தெரியாம சொல்லணும்ன்றதுக்காக இவங்க சொல்ல மாட்டாங்க. யாருன்னு தெரியல, ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது, அதனால தான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு சமாதானம் சொல்லிட்டாரு. இப்ப கிளம்புறன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புன்னு கேக்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் வேகமா முத்தத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இது எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபசர் ரெக்கார்ட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ப்ரொஃபசரும் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. இதுக்கு நடுவுல தான் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல. இங்க தான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. துளசி அக்கா ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இந்த பையன் பாக்குறதுக்காக கதவை திறக்கிறான். பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேணும்ட்டே சட்டுன்னு கதவை திறக்கிறான். அவங்க ஜர்க்காயிடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் இந்த பையனை போக சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்கிறான். இதெல்லாம் எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி துளசி அக்கா கோவப்படுறாங்க. இவன் மேற்கொண்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இத பார்த்து பிரவீனுக்கு கோவம் வந்துருது. இவனை அனுப்பி விடுவான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, அப்ப நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போறாரு. நில்லுங்கன்னு சொல்றாங்க. அவர் கேட்காம கிளம்பி போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையன் தானே. இந்த பையன் மேலே இவங்க கோவப்படுறாங்க. சும்மா எதுக்காகடா என் வீட்டுக்கு வர, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற ஒரு நாள் இந்த பையன் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரான். நான் நீங்க பண்ணது தப்பு தான், சாரின்ற மாதிரிலாம் கேட்கிறான். உங்களுக்காக கொய்யாக்காய் எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி கொய்யாக்காவை நீட்டுறான். எங்க வாங்கினன்ற மாதிரி கேட்கறாங்க. வாங்கலாம் இல்ல, பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்கதான் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப திருடினியான்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றான். இந்த திருட்டு பழக்கம் தப்பான பழக்கம், என்கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுத்துறாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான். பயங்கரமா கோவம் வருது. மகேஷ் காணோன்னு கம்ப்ளைண்டே வந்திருக்காது. இப்ப மகேஷை பத்தி ஆபீஸ்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவரோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப அது மூலியமா இவங்களுக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல விசாரிக்கலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா மகேஷோட மாமா தான் இருக்காரு. சொந்தக்கார மாமாவா இருப்பாரு. மகேஷ் அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. மாமா வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருப்பான் போல. எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் அடிக்கடி வேலை விஷயமா வெளியூருக்குலாம் போவான், அந்த மாதிரி போயிருக்கான்னு நினைச்சன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்பதான் மாமாக்கு இறந்த விஷயம் எல்லாம் தெரியுது. இந்த வீட்டை இவங்க செக் பண்றாங்கல்ல, அப்பதான் பொண்ணு போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது ஸ்வேதா போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. இவ யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட போட்டோ எடுத்துக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட எடுக்க சொல்றாரு. இப்ப நமக்கு ப்ரொஃபசரை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்வேதாவை மகேஷை கிஸ் பண்ணிட்டு போனா பாத்தீங்களா, அதை இவர் வீடியோ எடுத்திருப்பாரு. அதை தான் திரும்பி வச்சு பாக்குறாரு. இவர்கிட்ட ஒரு சின்ன துணியை வச்சிருக்காரு. இது யாரோட துணின்னு தெளிவா தெரியல. இப்ப அந்த துணியை ஸ்னிஃப் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தப்பா தான் இந்த விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பெருசா ஒரு புக் இருக்கு. அதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு கையை வச்சிருக்காரு. ஏற்கனவே இவர் ஸ்வேதாவை சாவடிச்சு கையை எடுத்து வச்சிருக்காரு போல. அந்த கையை தான் பாக்குறாரு. அந்த கையில ஒரு ரிங் இருக்கு. அதை தொட்டு பாக்குறாரு. இங்க மேற்கொண்டு நடந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஸ்வேதாவும் பாய் ஃப்ரெண்ட் மகேஷும் ரிங் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொரு ரிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க கண்ணில் படாத மாதிரி தான் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. விலையை பத்தி விசாரிக்கிறாரு. 80,000 ரூபாய் சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு. ஒரு வாரத்துல எனக்கு காசு கிடைச்சிரும், இந்த ஒரு வாரத்துல யாருக்குமே தராதீங்க, ப்ளீஸ் வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க தீபன் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ரிங்கு என்ன விலை வருது, எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், ஆல்ரெடி ஒருத்தங்க புக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் அந்த கடைக்காரன் சொல்றான். புக் பண்ணவரி என்னோட தம்பி மாதிரி தான், நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், அவனுக்கு தான் சர்ப்ரைஸா தரலான்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ ஓகே சார் 80,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இவனுமே செல் பண்ணிடுறான். இப்ப ஸ்வேதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா தீபன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. அம்மா நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி அம்மாவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க.
நீங்க என்ன இங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் மகேஷோட ப்ரொஃபசர்ல அந்த உரிமையில தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ஏன் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சடனா பார்த்தேன்ல அதனால தான் அப்படி கேட்டேன், உட்காருங்கன்ற மாதிரி இவங்க உட்கார வச்சு பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயமா இருக்கு, இவர் தானே நம்மள ஃபாலோ பண்றாரு, எதுக்காக திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மகேஷ் இந்த ரிங்க தானே உங்களுக்கு வாங்கி தரணும்னு நினைச்சான், நான் வாங்கிட்டேன் இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராரு. மகேஷ் வாங்கி தர நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க, அந்த டைம்ல நானுமே அங்கதான் இருந்தேன், அந்த ரிங்க பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஆனா மகேஷ் கிட்ட காசு இல்லன்றது எனக்கு புரிஞ்சது, அதனால தான் உங்களுக்கு நான் வாங்கி தரலான்னு முடிவு பண்ணன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுற துணியே சரியில்லை. எனக்கு வாங்கி தரணும்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி தருவான், 80,000 ரூபாய் பொருளை நீங்க எதுக்காக எனக்கு வாங்கி தரணும், இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. இவங்க கோவமா பேசும்போதெல்லாம் துளசி கோவமா பேசினாங்கல்ல, அதுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரவீன் அடிக்கடி துளசியை பார்க்கிறதுக்காக வந்துட்டு போவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பைக்ல வந்திருக்காரு. அவர் உள்ள போன சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரத்துல பிரவீன்மே கிளம்புறதுக்காக வெளியே வந்துடுறாரு. இப்ப பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பிரேக் பிடிக்கல, கண்ட்ரோல் இல்லாம வண்டியை ஓட்டுறாரு. ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது போல, சீரியஸான கண்டிஷனுக்கு போறாரு. பாடி பார்ட்ஸ் எல்லாம் பத்தி வச்சுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் பத்தி எல்லாம் இவர நெட்ல தேடி படிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. இப்பதான் அந்த பொண்ணு தூக்குனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஸ்வேதா மயக்கத்துல தான் இருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக என்ன தூக்குன, என் பாய் ஃப்ரெண்ட் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரமாட்டான், நீ என்னதான் லவ் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது மட்டும் முடியவே முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே கத்திய வச்சு அவங்க கையை கட் பண்றான். அவங்க வலியால துடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல மயங்கிடுறாங்க. இப்ப துளசி இருக்காங்கல்ல, தீபனோட அம்மாவை எழுப்பி பேசுறாங்க. பிரவீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க, நான் எப்படி போறதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டே தீபனு, அக்காவை நீ கூட்டு போ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப ஆபரேஷன் ஏதோ நடந்துட்டு இருக்கு போல, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி இவங்க சோகத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, குறுகுறுன்னு அந்த அக்காவையே தப்பா பார்த்துட்டு இருக்கான். 3 மணி நேரத்துக்கு மேல ஆபரேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்ப டாக்டர் வெளியே வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. சாரி மேடம், காப்பாத்த முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்டு இந்த அக்கா உடஞ்சிடுறாங்க. இப்ப ஃபீலிங்கா ஒரு இடத்துல நின்னு அழுதுட்டு இருக்காங்க. இவனுமே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அந்த அக்கா கிட்ட பேசலாம் மாட்டான். அந்த அக்காவோட முடியெல்லாம் ஸ்னிஃப் பண்ணிட்டு இருக்கான். இந்த அக்காவுமே இவனை திரும்பி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அநியாயத்துக்கு என்ன விட்டுட்டு போயிட்டானே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஆறுதலுக்காக இவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா இவன் தான் தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்கான்ல, இவங்க கட்டி பிடிக்கிறத பயங்கரமா என்ஜாய் பண்றான். இவனுமே போக போக அழுத்தமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இது இந்த அக்காக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிக்குது. இவன் என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சட்டுன்னு இவனை விட்டு விலகிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பிரவீன் இல்லனா என்ன, நான் உங்களை பாத்துக்கிறேன், நம்ம 2 பேர் சேரலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்க கோவப்பட்டு இவனை திட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்களை பிடிச்சு தள்ளி விடுறான். இவங்களோட சாரியில ஒரு பீஸ் மட்டும் கம்பியில சிக்கி இருக்கும். இவங்க மேல இருந்து கீழே விழுந்ததுல பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செத்துருவாங்கன்னு இவனுக்கு புரிஞ்சிருது. இவனுமே அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பிரசன்ட்ல ஒரு சின்ன துணியை இவன் ஸ்னிப் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த துணியை தான் இவன் வச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்வேதாவை பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அப்பதான் ஸ்வேதாவும் மிஸ் ஆகுறத பத்தி தெரிய வருது. ஸ்வேதாவோட அம்மா நேத்து தான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவன் இறந்து போன அதே நாள் தான் ஸ்வேதாவும் மிஸ் ஆகுறாங்க. 2 பேருக்குமே ஏதோ நடந்திருக்கு. இந்த 2 பேருக்கும் எதிரி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தீபன் வீட்டுக்கு வந்து ரிங்க தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இதை பத்திலாம் கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது ப்ரொஃபசர் சார் அப்படி பண்ணாரா, என்னால நம்பவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் என்ன பாக்குற பார்வையே சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி ப்ரொஃபசர் மோசமானவர் இல்ல, வீட்டுல போய் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அவர் வீட்டுக்கா நான்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் என் கூட வான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ப்ரொஃபசர் 2 பேரையும் பயங்கரமா வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா பாய் ஃப்ரெண்ட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இப்ப ப்ரொஃபசர் நல்லவர் மாதிரி பேசுறாரு. நான் வாங்கிட்ட தந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வீட்டுக்கு ரோசின்ற ஒரு சின்ன பொண்ணு வருவாள்ல, அவளுக்காக ஒரு செயின் வாங்குறதுக்காக போனேன். அப்பதான் அவங்க 2 பேரையும் நான் கவனிச்சேன். இந்த பொண்ணுக்கு அந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு புரிஞ்சது, வாங்கி தரலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் ஒரு அண்ணனா தரலாம்னு நினைச்சேன், இந்த பொண்ணு
தப்பா எடுத்துக்கிட்டா போல, நீயே தந்துரு அப்படின்ற மாதிரி ரிங்க தராரு. ஆனா இப்ப வாங்குறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காசு இல்ல, நான் சீக்கிரமா உங்களுக்கு காசை தந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ரொஃபசர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ப்ரொஃபசர் இருக்கார்ல, இங்கே ரிங்க போட்டு விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப ப்ரொஃபசர் ரெண்டு பேரையும் பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்கள மட்டும் குறுகுறுன்னு பாக்குறாரு. அதை இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. பாய் ஃப்ரெண்ட் தான் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி வா கிளம்பலான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ப்ரொஃபசர் ஒரு பொம்மையை தச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன பொம்மையெல்லாம் தச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இது என்னோட ஹாபி, என் வீட்டுக்கு ரோசின்னு ஒரு பொண்ணு விளையாட வருவா, அவளுக்கு தரதுக்காக தான் ரெடி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே மகேஷ் உங்களுக்கு தெரியுமா, அவன் கொல்லப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மகேஷ் என்னோட ஸ்டூடெண்ட் தான், எது கொல்லப்பட்டிருக்கானா, இப்ப ரீசெண்டா தான் அவனை பார்த்தேன், நல்லா தானே இருந்தான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அதாவது எதுவுமே தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. மகேஷ் கொல்லப்பட்ட அதே நாள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போயிருக்காங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா, அவன் கூட வச்சு 2-3 வாட்டி பார்த்திருக்கன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டு நீங்க இந்த வழியா வந்தீங்களாமே, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. அன்னைக்கு நான் லாங் ட்ரிப் போயிட்டு தான் வந்தேன், கார் அந்த இடத்துல மக்கர் பண்ணிருச்சு, சரி பண்ணிட்டு கிளம்புனன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் சரி நாங்க கிளம்புறோன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த ப்ரொஃபசர் வீட்டுல தனியா இருக்கும் போது கண்ணாடியை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸ்வேதா ஸ்வேதான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ரோசின்ற அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிய வருது. இவருமே பேசுறதை நிறுத்திட்டு வெளியே வந்துடுறாரு. ஸ்வேதா ஸ்வேதான்னு பேசுனீங்கல்ல, யார் ஸ்வேதான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறா. என் ஸ்டூடெண்ட் ஸ்வேதா கிட்ட தான் போன்ல பேசினன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நான் உனக்காக நிறைய சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வேணும்னா ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துக்கோன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக போயிடுறாரு. இந்த பொண்ணுமே எடுத்துக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி ஓபன் பண்ணா அங்க காதெல்லாம் இருக்கு. என்ன காது இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு பயந்து இங்க இருந்து ஓடிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவர் வெளியே வராரு. என்ன ஃப்ரிட்ஜ் திறந்திருக்கு, இந்த காது விழுந்திருக்குன்ற மாதிரிலாம் பாக்குறாரு. இப்ப ரோசி அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ரோசி கட்டிலுக்கடியில தான் ஒளிஞ்சிருக்கா. என்னாச்சு வெளியே வான்ற மாதிரி இவர் வர வைக்கிறாரு. இந்த பொண்ணு காதை பார்த்ததை பத்தி சொல்றா. இதை பார்த்து தான் பயந்தியா, இது உண்மையான காதெல்லாம் இல்லம்மா, இது சிலிகான் காது தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கிறா. ஒரு டாலர் ரெடி பண்ணலான்றதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே பொண்ணை கூட்டு போறாங்க. ஸ்வேதா இவர் கூட இல்லவே இல்ல, ஆனா இவர் கூட அவங்க சேர்ந்து சாப்பிடுற மாதிரிலாம் இவர் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் வந்து கரையோரத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கும். அங்க பாக்குற மக்கள் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. அந்த பாடி யாருதுன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. ஸ்வேதாவோட பாடியா தான் இருக்கும். காது ரெண்டுமே இல்லாம இருக்கு, அதே மாதிரி கை இல்லாம இருக்கு. இத பத்தி இன்ஸ்பெக்டருக்கு கான்ஸ்டபிளும் தகவல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ரோசியோட பர்த்டேவா இருக்கும், அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு கேக் எல்லாம் வெட்ட வைக்கிறாரு. அதே மாதிரி இவர் ஒரு டால் ரெடி பண்ணார்ல, அந்த பொண்ணு கிட்ட அந்த டாலை தந்துடுறாரு. இப்ப அம்மா கூட்டு போறதுக்காக வராங்க, இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறம் இவர் இருக்கார்ல, நீ வா நீயும் கேக் சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அதாவது இமேஜினேஷன்ல ஸ்வேதா தெரியறாங்கல்ல, அவங்களுக்கு தான் தந்துட்டு இருக்காரு. ஸ்வேதா இறந்து போய் பாடியா கிடைச்சிருக்காங்கல்ல, இத பத்தி எல்லாம் அம்மாக்கு தெரிய வந்துருது. அம்மாவும் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து நடந்து போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு பையன் நிக்கிறத பாக்குறாரு. நீ யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஸ்வேதா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன், அம்மாவை நான் தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஸ்வேதாக்கும் உனக்கும் பழக்கம்லாம் எப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அந்த ப்ரொஃபஸரை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸ்வேதாவோட பாடியும் கிடைச்சிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் சார், அநியாயத்துக்கு ரெண்டு பேரையும் யாரோ சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ப்ரொஃபஸர் நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ப்ரொஃபஸர் பத்தி இவர் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அஞ்சான் சென்குப்தாவோட வளர்ப்பு பையன் தானே நீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அவருக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. தீபன் சொந்த ஊரை விட்டு ஓடினார் பாத்தீங்களா, இவரோட வீட்டு வாசல்ல தான் படுத்திருப்பாரு. அந்த அஞ்சான் அப்படின்ற டாக்டருமே இவரை பாக்குறாரு. அவருக்கு பசங்கெல்லாம் இல்ல போல, உள்ளவான்ற மாதிரி உட்கார வச்சு பேசுறாரு. இந்த பையனை லைட்டா அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளே இந்த பையனை படிக்க வைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பாரு. அப்படிதான் இவரை ப்ரொஃபஸரா மாத்தி விட்டுருப்பாரு. அஞ்சான் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. உடம்பு முடியாம தான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்களோட பர்த்டேவா இருக்கும், அதனால பாய் ஃப்ரெண்டு வெளியெல்லாம் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. மகேஷும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப ஸ்வேதாக்கு விஷஸ சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்றாங்க. சிக்னல் கிடைக்கலன்றதுக்காக இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் கார்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இதுதான் சரியான சமயம்ன்ற மாதிரி அவங்கள மயக்கமாக்கிறாரு. காரோட பின் சீட் இருக்கு பாத்தீங்களா, அதுல படுக்க போட்டு இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு.
மகேஷ் திரும்பி வரும்போது கேர்ள் ஃபிரெண்டு காணோன்றது தெரிய வருது. ஆளுங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. சரி கால் பண்ணலான்ற மாதிரி நம்பருக்கு ட்ரை பண்றாரு. கால் போய்கிட்டே தான் இருக்கு. அத ப்ரொஃபசர் கவனிக்கிறாருல, அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. என்ன சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் தேடலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு தானே ஸ்வேதாவோட பர்த்டே, விஷயத்தை சொல்றதுக்காக தான் கால் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்வேதா திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவர் தெரியாத மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன்ற மாதிரி இவருமே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி இவன் சொல்றான். முதல்ல அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், பக்கத்துல எங்கேயாவது போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, நம்மளே முதல்ல தேடலான்ற மாதிரி கார்ல கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ரோசியோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. தீபன் ஆள் எப்படி, அவரோட அப்பாவை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தங்க மாதிரி சார், நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப பொண்ணு இந்த இடத்துக்கு வரா, கையில ஒரு டால் வச்சிருக்கா. அந்த டாலை பாக்குற இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அதுக்கு நெஜ காதை வச்ச மாதிரி இருக்கு. இந்த காது என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தந்தது தீபன் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது ஒருவேளை அவங்களோட காதா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா காது இல்லாம தான் அவங்க பாடி கிடைச்சிருக்கும். இது எனக்கு வேணும்ன்ற மாதிரி சட்டுன்னு இவர் பிச்சு எடுத்துடுறாரு. அம்மா இவர் பிஸ்டரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. தீபனு வேற ஒரு ஊர்ல இருந்து தானே ஓடி வந்தாரு, அந்த ஊர்ல அவரை பத்தி விசாரின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் ஊர்ல எல்லாரையும் பாக்குறாரு. அந்த தீபனை பத்தி எல்லார்கிட்டயும் தெளிவா விசாரிக்கிறாரு. விசாரிச்ச தகவலை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தீபனும் பக்கத்து வீட்டு துளசி அக்காவும் ரொம்ப க்ளோஸ். அந்த துளசி அக்காவோட பாய் ஃப்ரெண்டான பிரவீன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. துளசி மேல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை விட்டு அவன் கிளம்பி இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஒரு டாக்டர் வீட்ல இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த டாக்டர் உடம்பு முடியாம இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஸ்டூடெண்டோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா தீபனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சீனியர் கிட்ட பேசி சர்ச் வாரண்டை இவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. சர்ச் வாரண்டை தீபன் கிட்ட காட்டுறாரு. இதெல்லாம் காட்ட தேவையில்லை, செக் பண்ணோம்னா தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கான்ஸ்டபிளுக்கு துளசியும் தீபனும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. சார் போட்டோ கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட தராரு. இன்ஸ்பெக்டரும் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. சார் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இந்த அக்கா இருந்தாங்க, இந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞாபகார்த்தமா வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த துளசி மாடியில இருந்து குதிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை விட்டே போயிருக்கீங்க, ஏன்ற மாதிரி கேக்குறாரு. சார் பாய் ஃப்ரெண்டை இழந்த துக்கத்துல தான் அவங்க மாடியில இருந்து குதிச்சாங்க, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களே இல்லன்றதுனால அந்த ஊரை விட்டு போயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் உங்க அம்மா இருக்க தானே செஞ்சாங்க, அம்மாக்காக இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் அம்மா எப்ப பாரு என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, துளசி அக்கா தான் அன்பா பாத்துப்பாங்க, அதனால தான் அவங்க இல்லன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஊரை விட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாருல, பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் வீட்ல இருக்கிறத கவனிக்கிறாரு. சரி இந்த கெமிக்கல் வீட்ல இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. இன்ஸ்பெக்டரும் இதை பத்தி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் சர்ஜன்ல, அதனால இந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் சில விசாரணை பண்ணோம், ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரை இவங்க கூட சேர்ந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு ரோசி இருக்கால, இந்த போலீஸ் ரொம்ப கெட்டவரு, காதை பிச்சு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. கவலைப்படாத, இந்த கெட்ட போலீஸை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரை கூட்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு காதை பிச்சு எடுத்தாரு பாத்தீங்களா, அது கண்டிப்பா அந்த பொண்ணோட காதை தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதையே வச்சு இவரை லாக் பண்ணிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எந்த குற்றவாளியை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதாவது இன்டைரக்டா நீ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா செம்மையா அடி பண்றதா புரிய வைக்கிறாரு. ஆனா ப்ரொஃபசர் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு, ரொம்ப ரிலாக்ஸா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ப்ரொஃபசர் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்தோன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. மகேஷ் சுதாரிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள இந்த ப்ரொஃபசர் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சோகமா மாறிடுறாரு. ரிசல்ட் இவருக்கு ஃபேவரா வரல போல, நீங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் இன்டைரக்டா நக்கல் பண்ணார்ல, இப்ப ப்ரொஃபசரும் இன்டைரக்டா நக்கல் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் சீனியர் கிட்டயும் திட்டு வாங்குறாரு. ஒரு ப்ரொஃபசர் வீட்டை செக் பண்ணோன்ற மாதிரி வாரண்ட் எல்லாம் வாங்கிட்டு போன, இப்ப ப்ரொஃபசரை நம்ம டார்ச்சர் பண்ணோன்ற மாதிரி நியூஸ்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை போட்டு சீனியர் திட்டிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த ப்ரொஃபசரும் ரோசியை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சாக்லேட்டை தராரு. அந்த அங்கிள் காதை பிஸ்டார்னு சொன்னல, என்கிட்ட திரும்பி அந்த பொம்மையத்தா, நான் காதை தச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பொம்மை திரும்பி இவர்கிட்ட வந்துருது. இப்ப பொம்மையை இவருமே கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. பொம்மைக்குள்ளதான் இவர் கையை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த கையை இவர்கிட்டயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு போல. இப்ப கையை பார்த்து இவருமே ஸ்வேதாவை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. வேலை விஷயமா இவர் வேற ஊருக்கு வந்திருக்காரு போல. அந்த ஊர்ல ஒரு நபர்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப காலேஜ் பொண்ணுங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வர வேகத்துல தெரியாம இவரை இடிச்சிடுறாங்க. இவரை பார்த்து சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா இவர் இருக்கார்ல இந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணுமே சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் துளசியோட சாரியை வச்சிருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சாரியை எடுத்து ஸ்னிஃப் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த பொண்ணுக்கு தெரியாம இந்த பொண்ணை ஃபாலோ பண்றாரு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிய வருது. ஓஹோ, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, இவனுக்குமே ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. மேற்கொண்டு அந்த பொண்ணு போன் அட்டன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறா. நீங்க வந்துட்டீங்களாமா, பஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரிலாம் பேசுறா. இப்ப வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கு தெரியாம இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபாலோ பண்ண மாதிரி பின்னாடியே நடந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல பஸ்ஸும் வருது. பஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இறங்குறாங்க. அவங்கள பாக்குற இவருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இறங்குறது யார் தெரியுமா, இவர் துளசின்னு ஒருத்தங்களை சாவடிச்சுட்டு தான் நினைச்சார்ல, அந்த துளசி தான் இறங்கியிருப்பாங்க. துளசியோட பொண்ணாதான் இந்த பொண்ணே இருப்பா. துளசின்னு ஒருத்தங்க கீழே விழுந்தாங்கன்னு தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு, இறந்து போனாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. துளசி அன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க போல. தப்பிச்சவங்க இந்த பையனை பத்தி பெருசா எதுவும் சொல்ல போல. இது எல்லாத்தையும் பாக்குற இவர் இருக்கார்ல, ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. துளசியை திரும்பி பார்த்ததுனால இந்த மாதிரி ஷாக் ஆயிருப்பாரு. அதனால தான் இப்படி ஓடிட்டு இருக்காரு. இதோடயே இந்த வெப் சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.